கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. அது சொன்ன வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, ராஜாக்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, ராஜராஜன் சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, நம்மளுடைய மக்கள் எல்லாரும் தன்னுடைய வயல்ல விளையிற இந்த தானிய வகைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கோயில தானமா கொடுப்பாங்க. அன்னைக்கு பண்டமாற்று முறை வாழ்க்கை தான் இருந்தது, ஒன்றும் பண பொருளாதாரம் கிடையாது. அப்போ கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கோயிலில் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு சூழ்நிலையில் வெள்ளமோ இல்லை பெரிய பாதிப்போ மக்களுக்கு வறட்சி ஏற்படும் போது இல்லாத ஏழை மக்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்லை திருமணத்திற்கு நிதி இல்லை, என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி யாராவது போய் கையேந்துறாங்க அப்படின்னா, கோவிலிருந்து உணவு தானியங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் கோவிலோட தர்மம். அப்படிதான் இருந்தது. பணன்ற ஒரு கோட்பாடு பேப்பர் எப்போ இப்படி வந்ததோ, நம்ம எம்ஆர் ராதா சொல்லுவார், ஆடா அப்ப டே மனுஷன் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் நான் பேப்பர் ஆக்கணும் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆனால் நம்ம பிள்ளைங்க படிப்பதற்கு திமுக ஆட்சியில் கோவிலிருந்து நிதி எடுத்திருக்கிறாங்க. இந்த நிதியை எடுத்து கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க, கல்லூரி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி கல்லூரி கட்டலாம், எப்படி கோவிலுடைய நிதியிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாம்னு ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நம்மளுடைய சங்கியோட அடிமை நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாருன்னா, இது எவ்வளோ பெரிய அசிங்கமா இல்லை. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா செருப்பை கட்டி அடிச்சிருப்பாங்க. யார் நம்ம எடப்பாடி அண்ணா இல்லைங்க, நம்மள மாதிரி ஆட்களை செருப்பை கட்டி அடிச்சிருவாங்க. இன்னும் இவங்களெல்லாம் இன்னும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களா, இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட போறீங்களா, உங்க நம்பி இவங்க பின்னாடி வரீங்களா, தருதலைங்களா, நீ ஏன்னா இப்படி இருக்குன்னு ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுருப்பாங்க. எவ்வளவு ஒரு வக்கிரமான புத்தி விமர்சனத்தை வச்சிருக்கிற பாருங்க. அதிமுக ஆட்சியிலையும் கோவிலுடைய பங்குல நிதியிலிருந்து கல்லூரிக்கு செலவு பண்ணியிருக்காங்க, கல்விக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப ஏன் அந்த விமர்சனம் வரல? ஏன் அந்த கல்லூரியை போய் இடிச்சிட முடியுமா? நீங்க எடப்பாடி அவர்கள் போய் எடுத்துருவாரா? உங்களுக்கு எல்லாம் மக்கள் கிட்ட எதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது, அதுக்கான சிந்தனை கிடையாது, அதுக்கான அறிவு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காகவும் நம்மளுடைய இளைஞர்களை மேலோங்கி உயர்த்துவதற்காகவும் கஷ்டப்பட்டு பாடுபடுற இந்த கல்விக்காக நலத்திட்ட உதவிகளை மேம்படுத்தி வருகின்ற இந்த திமுக ஆட்சி செய்யற விஷயத்த எப்படியெல்லாம் விமர்சனம் பண்றாப்புல பொறாமையில, இதெல்லாம் சொல்லி ஓட்டு மக்களை கேன்வாஸ் பண்றாப்புலன்னா, மக்கள் என்ன நாங்கன்னா பைத்தியக்காரங்களா, முட்டாளா? உங்க கட்சியில வேணா முட்டாள் இருப்பாங்க பல பேர். ஏன்னா நாங்க அப்படி கிடையாது, எடப்பாடி நாங்க அப்படி கிடையாது. இந்து கோவிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்கன்னா, அப்ப அந்த கல்லூரியில படிக்கிற பசங்க, கல்வி நிலையங்களில் படிக்கிற பசங்க யாரு? ஃபுல்லா முஸ்லீமா இல்லை கிறிஸ்தவர்களா இல்லை யார் படிக்கிறாங்க? யார் படிக்கிறான்னு கேட்குறேன். எல்லாம் பல பேர், பல 199% ஃபுல்லா இந்துக்களா தான் இருப்பான். என்ன அப்போ இந்துக்கள் படிக்கக்கூடாது நீங்க திட்டம் போடுறீங்களா? இங்க இருக்கிற இளைஞர்கள் படிக்கூடாது திட்டம் போடுறீங்களா? அப்போ இது பாஜகவுடைய அஜெண்டாவா? பாஜகவுடைய அஜெண்டா கீழே உங்களுடைய அதிமுக செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது என்ன? அது இந்து கோவிலிருந்து எடுக்கப்பட்ட நிதியில கல்லூரி கட்டுறாங்க திமுக ஆட்சி அப்படின்னா, இந்துக்கள் எல்லாரும் படிக்க கூடாது, இந்து கோவிலிருந்து எடுக்கப்பட்ட நிதியை கல்வி நிறுவனங்களுக்கு ஒதுக்க கூடாது, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய இந்து பிள்ளைகள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாம மாடு மேய்ச்சி மூத்தத்தை குடிக்கிற நிலைமைக்கு தான் தள்ளப்படணும்னு சொல்லி சங்கி கூட்டங்களோட சேர்ந்து நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் திட்டம் போடுறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல இந்த மாதிரி கருத்து பேசிக்கிட்டு அரசியல் பாசனம் செய்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி பின்தொடர்ந்து போனால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களாகட்டும், இந்து குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுடைய கல்வி ரீதியான வாழ்க்கையும் மிகப்பெரிய அழிவை நோக்கி போகும். அது ஒரு கரடுமுரடான மரண பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்றது தான் இதுல தெரிகிறது. தயவு செய்து நம்முடைய தமிழர்கள், நம்மளுடைய இந்துக்கள் எல்லாரும் கவனமா இருங்க. இது பேராபத்து. நம்மளுடைய மற்றும் வேறொரு நிகழ்வோடு சந்திப்போம். எவிடன்ஸ் பார்வை. நன்றி.